நம்பிக்கை. நீங்க எப்ப இல்ல அங்க தேர்தல் மூவ் பண்ணுங்க சார், அப்படியே மூவ் பண்ணுங்க சார், மூவ் பண்ணுங்க சார், அப்படியே மூவ் பண்ணுங்க சார். முழுக்க பிரச்சாரத்தை திட்டமிட்டு கண்டிப்பா தொகுதி மக்களுக்கும் போட முடியும் வந்து தொகுதி மக்களுக்கு செஞ்சு களத்துல புதியவர்கள் இருப்பது திமுகவுக்கு சவாலா இருக்கு. மூவ் பண்ணுங்க, அப்படியே மூவ் பண்ணுங்க சார், கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணுங்க சார். பட்டியலில் நிறைய புதியவர்களுக்கு தலைவரும் நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சார், இளைஞர்களுக்கு அதிகமா வாய்ப்பு கொடுத்திருக்கிறதா முதலமைச்சர் பேசியிருந்தாரு. அது எந்த விதத்தில் இந்த தேர்தலில் நமக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இளைஞர்கள் ஏன் அதிகமாக வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா புதிய இளைஞர்கள் வரணும், இளைஞருடைய நம்பிக்கை இயக்கம் பெறணுங்கிற நம்பிக்கை தான் அதுக்காக கொடுக்குறாங்க. விஷயம் அந்த புதுசாக வாய்ப்பு கிடைச்சிருக்கிறவங்க மக்களை போய் சந்திச்சு அந்த வெற்றியை பெறுவாங்க நம்பிக்கை இருக்கு. சார், நீட்டை ரத்து செய்யப்பட முடியலையேன்னு சொல்லி உங்க மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. போன பிரச்சாரத்தில் மிகப்பெரிய பிரச்சாரமாக எடுத்திருந்தீங்க. 24 தேர்தலில் சொன்னேன், ராகுல் காந்தி வந்து சொல்லிட்டு போனாரு, காங்கிரஸ் பேருக்கு மனசுனா நிச்சயம் திமுகவுடைய வலியுறுத்தலாம் நாங்கள் ரத்து செய்வோங்க. நாங்கள் மீண்டும் சட்டமன்றத்தில் 2 முறை அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அமைச்சிருக்கோம். இப்பவும் சொல்கிறோம், பாஜக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ள நீட்டு நுழைய முடியாத அந்த சூழல் இருக்கிறத என்றைக்கு பாஜக வந்து அப்புறப்படுத்துகிறாங்களோ, என்றைக்கு ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு இயக்கம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அந்த மீண்டும் அந்த நிச்சயம் நீட்டை எப்படியாவது ஒழிக்குங்கிறது தான் திமுகவோட இலக்கு. அமித்ஷாவே கட்டமைப்பு ரீதியா பாஜக பலவீனமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர் பட்டியல் மற்றும் தொகுதிகளை வெளியிட்டு வரும் நிலையில் இன்று திமுக போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்கள் பெயரை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின்